السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவிலிருந்து ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நாம் ஓதுவோம். ஏனென்றால் யார் இந்த சூறாவின் இந்த வசனத்தை ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பிரகாசத்தை, ஒளியை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று இன்னும் பலவிதமான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பல அற்புதமான சூறாக்களை வைத்திருக்கின்றான். அந்த சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அதற்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அதே போன்றுதான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃபிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அந்த குகைவாசி இளைஞர்களை பற்றி அல்லாஹ் இந்த சூரத்துல் கஹஃபிலே குறிப்பிடுகின்றான். இந்த சூரத்துல் கஹஃபினுடைய இறுதி வசனம், யார் ஒவ்வொரு நாளும் இரவு இந்த சூரத்துல் கஹஃபினுடைய கடைசி வசனம் ஃபமன் கான, இந்த சூரத்துல் கஹஃபில் உள்ள கடைசியாக இருக்கக்கூடிய வசனங்களில் ஒன்றுதான் ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. எனவே இவர் தம் ரப்பை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாரோ அவர் நற்செயலை செய்து கொள்ளட்டும். இன்னும் தம் ரப்புடைய வணக்கத்தில் எவரையும் அவர் இணை வைக்க வேண்டாம் என்று வரக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபினுடைய 110வது வசனம். இந்த வசனத்தை யார் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அதுன் என்ற சுவர்க்கத்திலிருந்து மக்கா வரையுள்ள இடைவெளி தூரமளவு ஒளியை வழங்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் தஃப்சீர் இப்னு கஸீர் என்கின்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று இந்த சிறிய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான்.